ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா நியூவா அப்டேட் ஆயிருக்கிற டாடா டியாகோங்க 2026 மாடலு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட் எல்லாமேங்க. 1.2 லிட்டர் பவர்ஃபுல் பெட்ரோல் இன்ஜினில் வருதுங்க. இதில் வந்து ஸ்மார்ட்டு, பியூர் ப்ளஸ்ஸு, உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸில் வருதுங்க மாடல்ஸு. இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் ப்ளஸ்ஸுங்கிற மாடலு. இதில் வந்து தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துருங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே வந்திருக்கு. இதில் மேனுவல் அண்ட் ஏஎம்டி இருக்குங்க. சிஎன்ஜி வேணுனாலும் சிஎன்ஜியில் ஏஎம்டி கொடுக்குறது டாடா பிராண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி, ஒரு 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ வழங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே டாடா கோயம்புத்தூர். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துடலாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாங்கிற லோகோ வந்து நல்ல கிளாசி ஃபினிஷில் இருக்குங்க. கிரில்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. டிம் ரைட் வந்துருக்குங்க. இது வந்து ஏர் வென்ட்ஸுக்கு இங்கே இது கொடுத்துருக்குறாங்க. கிரில்ஸ் வந்து ஒரு பிளாக் கலரில் கிரில்ஸ் வந்திருக்கு. சைடு வியூ நம்ம பார்க்கலாங்க. 175/16 R14 வீல்ஸ் வருதுங்க. வீல் கப்ஸ் வந்து ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இப்போ ஒரு டாட்டர்ஸோட வருதுங்க. இந்த மாடல்ஸ் இது நியூவாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி மிரர்ஸ் வித் வந்து லைட்ஸோட வந்திருக்குங்க, டேர்ன் இண்டிகேட்டர்ஸோட. இது வந்து ஒரு நியூ கலருங்க. இந்த கலர் வந்து எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலே வந்து ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரியர் வியூ நம்ம பார்க்கலாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபாகர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆர்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து டிஃபாகர் வந்து ஒரு ஆர்ச் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பிரேக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து இங்கே டாட்டாங்கிற லோகோ வந்து வந்திருக்குங்க. டியாகோங்கிற பேட்சிங் இருக்கு. இங்கே வந்து ஒரு பிளாக் கலர்ல கிரில்ஸ் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குங்க. கேமரா வந்து கீழே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல கேமராஸ் இருக்கு. நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட்ஸ் வந்து முன்னாடி வந்து அந்த லிவர் ஓப்பன் பண்ணி தான் நம்ம பூட் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டெப்னி வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. R14. இது வந்து ஸ்டெப்னி வீல்ஸ் வந்து R13 வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரே வராதுங்க. உங்களுக்கு ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ஒரு 4 பேர் போகிறதுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா சாலிடாக இருக்குதுங்க. நல்ல பூட் டோர் வந்து நல்லா சாலிடாக இருக்குது. டாட்டா பற்றி நம்ம அந்த ஸ்டீல் குவாலிட்டி பற்றி நம்ம இது பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுடைய ஓன் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பில்ட் குவாலிட்டியில் டாப் நாச்சாக இருக்கும். நம்ம இப்போ ரியர் ரோவுடைய கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அந்த கிளாசி ஃபினிஷில் ஹேண்டில்ஸ் வருதுங்க. பின்னாடி வந்து கை வைக்கிறதுக்கு கிளாத் ஃபினிஷில் ஒரு குஷனிங் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க கிரே கலரில். இப்போ சீட்டிங் கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குங்க. உங்களுக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் ஒரு 80% இருக்குதுங்க. லெக் ரூம் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏசி வந்து வராதுங்க. இந்த ரியர் ஏசி வந்து இந்த மாடலில் வராதுங்க. இந்த வேரியண்ட்ல வராது. கீழே வந்து ஹம்ப் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் 2 கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி கலரில் கிளாத்திங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 இருக்குங்க. இடிக்கல, ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஒரு 4 மெம்பர்ஸ் போகிறதுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாடல் வந்து நம்ம ஆப்டாக இருக்குங்க. நம்ம இப்போ ஃப்ரண்ட் ரோவுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே இறங்குறதும் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு தலை இடிக்கலைங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து அப்படியே நம்ம சியராவில் பார்த்தோம் அதே ஹேண்டில்ஸ் தான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கிளாத் ஃபினிஷிங்கில் இருக்குது. மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸு. சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் இந்த டியாகோவில் கொடுத்துருக்குறாங்க. டியூவல் கலரில் வந்திருக்குங்க. ஃப்ரண்ட்டு கிரே அண்ட் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இலுமினேட்டட் ஸ்டீரிங் வீல் கொடுக்கறதுனால நிறைய தம்பு இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருந்ததுங்க. பட் இந்த மாடலில் வந்து அதை எடுத்துகிட்டு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இது வந்து யூசேஜுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ உள்ள இன்டீரியரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எனேபிள்டாக இருக்குங்க. இது இப்போ ஷோரூமில் இருக்கிறதுனால நம்ம ஆன் பண்ணி பார்க்க முடியாதுங்க, ஷோரூம்குள்ளே இருக்கிறதுனால.
இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் ஃபினிஷிங்கில் இந்த ஐவரி கலர் அதே மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல சிம்பிளாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க இதுதான் ஹைலைட்டுங்க. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ இனி வர கார்கள் எல்லாமே அந்த அனலாக் மீட்டர் எல்லாமே மாறிடுங்க. எல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் தான் வருதுங்க. இது வந்து என்னன்னா இப்படி பிளைனா வச்சிருக்கறனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா இந்த இடத்துல ஒரு பல்ஜிங் எல்லாம் இல்லாம அந்த இடத்துல பிளாஸ்டிக்ஸ் இல்லாம அப்படியே பிளைனா கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நியூவான ஒரு லுக்கா இருக்குங்க. இது வந்து நமக்கு வியூ வந்து நல்ல விசிபிலிட்டிக்கு நல்ல ஈஸியா இருக்கு. ஏசி வென்ட்ஸ் இருக்குங்க. மேனுவல் ஏசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸான்ல எல்லாம் பார்க்குற அதே ஏசி தாங்க. இங்க வந்து செல்போன்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்குங்க. இதில் வந்து ஹை அண்ட் மாடல் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வருங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. ஹேண்ட் பிரேக்ஸு, உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துருக்குங்க. எல்இடி லைட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு ஏர் பேக்ஸோடைய இது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறப்ப அதனோட இது வந்து நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து திருப்பி ரீயூஸ் ஆகிறது நல்ல விஷயங்க. மற்றபடி வந்து இன்டீரியர் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட இருக்குதுங்க. லெக் ரூம் ஸ்பேஸும் ஓகே. ஒரு 4 பேர் போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான காரு. ஒரு லேடிஸ் வந்து ஆஃபீஸ் போகிறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சிட்டிக்குள்ளே மெயினாக போகிறதுக்கு ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியோட இன்னைக்கு வந்து ஒரு மைலேஜ் பில்டு குவாலிட்டியோட ஒரு கார் வேணும்னா இந்த மாடல் நீங்கள் பார்க்கலாம். இந்த பியூர் ப்ளஸ்ங்கிற மாடலே உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் போட தேவையில்லை. இதிலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸில் அதே போகிறப்போ உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். இதனோட இன்ஜின் ஸ்பெக் வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க. 1.2 லிட்டர் இன்ஜினுங்க. இதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுவலாகவும் இருக்குது, ஏஎம்டி கியர் பாக்ஸும் இருக்குங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து சிஎன்ஜியில் வந்து ஏஎம்டியும் கொடுத்துருக்குறாங்க, மேனுவல் சிஎன்ஜியும் இருக்குங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 13 to 14 வந்து கிடைக்குங்க. லாங் போனீங்கன்னா ஒரு 18 to 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 1.2 லிட்டர் இன்ஜினுங்க. இதனோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years or 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க டாட்டாவில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா டியாகோவுடைய கம்ப்ளீட் வாக்குறோன்னு இப்போ நம்ம பார்த்துட்டோங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்ளஸ். இதனோட ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.23 lakhs வருதுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்டி மாடல் வேணும்னா 7.87 lakhs வந்து வருதுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சிஎன்ஜி மாடலும் வருது. சிஎன்ஜியில் 7 ஆட்டோமேட்டிக் மாடலும் வருதுங்க. ஸோ அதனால் உங்களுடைய டிபெண்டிங் அப்பான் உங்களோட டிரைவபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா சிஎன்ஜி மாடல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஏஎம்டி மாடல் இருக்குதுங்க. அந்த மாடல் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட சிஎன்ஜி மாடல் வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.